மணக்க மணக்க மட்டன் பிரியாணி, அதுவும் ஜீரக சம்பா அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு 100 ml ஆயில், 50 ml நெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து இன்றைக்கி நான் 6 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீள நீளமாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு ஒரு மெயினான பேஸ்ட் அரைக்கலாம். இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி, கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆக்கி அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு இதுதான் டேஸ்ட்டு. சேர்த்துட்டு 2 பெரிய தக்காளி பழத்தையும் இதில் கட் பண்ணி சேர்த்து தக்காளி பழம் நல்லா குலைவாக வெந்து வர அளவுக்கு விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த பிரியாணிக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, மஞ்சள் தூள், மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 3/4 பதத்துக்கு வேக வச்சு அதையும் இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இந்த பிரியாணிக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் விற்குது இல்லையா கடையில், அதை வாங்கி வறுத்து பவுடர் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி முழு தேங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். அது ஃபுல்லாக அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் வேக வச்சு வச்சுருப்போம் இல்லையா, அதில் தண்ணி எடுத்து வச்சு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன பவுல் ஃபுல்லாக தயிரும் ஒரு முழு எலுமிச்சம்பழச்சாறையும் இதை சேர்த்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் இன்றைக்கி நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒலை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசியும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நான் 1 கைப்பிடி தான் உப்பு போட்டேன், கரெக்டாக இருந்துச்சு. நல்லா கலந்து விட்டு அரிசியும் தண்ணியும் நல்லா ஈக்குவல் பதத்துக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா உங்கள்கிட்ட தம் போடுறதுக்கு நெருப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் தம் போடலாம். என்கிட்ட நெருப்பு இல்லை, அதனால் நான் என்கிட்ட இருக்கிற வெயிட்டை வச்சு தம் போட்டேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு உங்கள்கிட்ட ஹெவியான பொருள் எது இருக்கோ அது மேலாவில் வச்சு நல்லா மூடி விடுங்க. நல்லா அரிசியும் தண்ணியும் வெந்து நல்லா ஈக்குவல் பதத்துக்கு வந்தவுடனே நான் மேலாவில் மல்லி புதினா தூவி விட்டு இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக நெய் காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு தம் வச்சிட்றேன். கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். 3/4 பதத்துக்கு மேலே நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே நல்லா எப்படி தம் போட்டிங்களோ அதே மாதிரியே பழையபடிக்கு தம் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா மணக்க மணக்க சூப்பரான மட்டன் பிரியாணி. இந்த பிரியாணிக்கு நான் கேரண்டி, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள்.